அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். உங்கள் கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு இதை கட்டி வைத்தால் போதும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இதை போய் செஞ்சா நமக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்குங்க. இந்த பதிவு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. அது மாதிரி நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு கமெண்ட்ல தவறாம பதில் சொல்லுங்க. நான் மன நிம்மதியோடு தான் இருக்கிறேன். ஆம் அல்லது இல்லை. ஆமான்னா ஆம்னு பதில் சொல்லுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுங்க. இந்த பதிவை இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு இந்த பதிவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ல பாருங்க, இல்லை அப்படிங்கிற பதில் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்றது எனக்கு மன நிம்மதியே இல்லை அப்படின்னு. மனசு நிம்மதியாக இல்லை அப்படின்னா அடுத்த விஷயங்களை நிச்சயமாக நம்மளால் செய்யவே முடியாதுங்க. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன வேலைகளை கூட வீட்டில் என்ன செய்யவே முடியாது. ஒரு முடிவெடுக்க முடியாது, யார்ட்டையும் நல்லா சந்தோஷமாக பேச முடியாது, எந்த விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது, ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படும். இதனால் அடுத்தடுத்தது என்னது? பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பேசும்போது நம்ம சந்தோஷமாக பேசலை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைன்னு அடுத்தடுத்த பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். மற்ற பிரச்சனைகள் எல்லாமே அப்போ வராமல் தடுக்கணும் அப்படின்னா உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் மனசு நிம்மதியாகவும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இல்லை, பேருதவியாக நிச்சயமாக இருக்கும். இது ஒரு ஜோதிட ரீதியான பரிகாரம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, அதை போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்னால் தீர்க்க முடியலைங்க, இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, உங்களால் தீர்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அடுத்தது அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், நான் சொன்ன மற்ற விஷயங்களை நீங்கள் செய்துக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா பதில் தெரிவிக்கிறேன். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது முதல்ல நேராக துணி கடைக்கு போங்க, இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க. வெண்பட்டு வஸ்திரம் அப்படின்னு கேளுங்க. வெண்பட்டு வஸ்திரம், சின்ன துணி தான் வேணும். வெண்பட்டு வஸ்திரம்னாலே நீங்கள் நல்லா பெருசாக சேலையாக எடுக்கணும், பெரிய வேட்டியாக எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. வெண்பட்டு வஸ்திரம்னு கேட்டாலும் ஒரு சின்ன துண்டு தருவாங்க, அதை வாங்கிக்கணும். நாட்டு மருந்து கடையில் அல்லது மளிகை கடையில் நெல் கிடைச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல் வாங்கிக்கோங்க. இல்லை நெல் நான் நிறையா வாங்கிட்டேங்க அப்படின்னா அந்த நெல்லை என்ன செய்யணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 பொருள் தான் தேவை, நெல், வெண்பட்டு, அவ்வளவே தான். இந்த வெண்பட்டில் நெல்லை நீங்கள் போட்டு வச்சு ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தினம்தோறும் சந்திரனை நினச்சி ஓம் சந்திர பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றின்னு சொல்லலாம், அல்லது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு சொல்லலாம், அல்லது ஓம் க்ரீம் சந்திர தேவாய நமகன்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்ன மந்திரத்தில் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை தினம்தோறும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அந்த மூட்டையை தொட்டு கும்பிட்டுட்டு போய் தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கிடைத்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும். சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கிட்டேன், கட்டிட்டேன். இந்த நெல் எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 90 நாட்களுக்கு ஒரு முறை அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அப்படியே ஊடுற தண்ணீரில் போட்டுடணும். போட்டுட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வச்சிடணும். சரி, நான் அடுத்தது 1 கிலோ நெல் வாங்கிட்டேன், இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் நான் சொல்லியிருக்கேன், அரிசி அளக்கிறதுக்கு படி வாங்குங்க. அரிசியை டம்ளர்லையோ மெஷர்மெண்ட் கப்பலையோ அளக்கக்கூடாது. அந்த படி எடுத்து அந்த படியில் நிறக்க நெல்லை போட்டு பூஜையில் வைங்க. 90 நாளைக்கு ஒரு முறை அந்த நெல்லை கொண்டுட்டு போய் நீங்கள் ஓடுற நீரில் போட்டுடலாம், இல்லை பறவைகளுக்கு உணவாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாது நீங்கள் கலசம் வைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா அந்த நெல் மேலே கலசம் வைக்கிறதா இருந்தாலும் நெல் மேலே கூட நீங்கள் கலசம் வச்சு 48 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த நெல்லும் வெண் வஸ்திரமும் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்களால் உணர முடியும். இது ஒரு ஜோதிட ரீதியான ஒரு பரிகார சூட்சமும். இதை நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், எப்போ நேரம் கிடைக்கோ, எப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்களோ அப்போ இந்த 2 பொருளையும் வாங்கிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்த செய்யுங்க. அதுக்கு மறுநாள்லேருந்து தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.